40 வயசு தாண்டியாச்சு. ஃபேஸ்ல ஏதோ ஒரு மாற்றம் முதல் மாதிரி இல்ல, நல்லா இல்ல. எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்டை குறைச்சாச்சு, திடீர்னு சீக்கான மாதிரி ஃபேஸ் மாறிடுச்சு. இதெல்லாம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு புரியலீங்களா? இது முக்கியமான காரணம் ஃபேட் லாஸ். நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய ஃபேட் குறைஞ்சிருச்சுன்னா நம்ம முகத்தோட யூத்ஃபுல்னஸே குறைஞ்சிரும். அதனால தான் நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே வயசான மாதிரி தெரியுது, சீக்கான மாதிரி கூட தெரியுது. ஸோ இதுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா அந்த ஃபேட்டை ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. நான் டாக்டர் செந்தில் குமார், ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன், கிரியாஸ் காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர், கோயம்புத்தூர். ஒருத்தரோட முகத்தை எடுத்துட்டோம்னா அதில் டிஃப்ரெண்ட் ஃபேட் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். சீக் ஏரியாவாக இருக்கட்டும், சின் ஏரியாவாக இருக்கட்டும், இல்லை சைட் ஃபேஸாக இருக்கட்டும். இருக்கிற அளவுக்கு ஃபேட் கரெக்டாக இருந்தால் தான் ஃபேஸ் ஃபுல்னஸ் இருக்கும். ஃபேஸ் ஃபுல்னஸ் இருந்தாதான் ஒரு யூத்ஃபுல் லுக் கிடைக்கும். அதனாலதான் ஃபேட்டுங்கிறது எப்பவுமே கெட்டது கிடையாது, வில்லன் கிடையாது. ஆனா ஒரு சில காரணங்களால அந்த ஃபேட் லாஸ் ஆகுது. ஏஜ்னாலயோ வெயிட் லாஸ்னாலயோ ஃபேஸோட சிமெட்ரி மாறுது, பியூட்டி மாறுது. ஸோ இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் தான் ஃபேட் டிரான்ஸ்ஃபர் ப்ரொசீஜர்ஸ். இந்த ஃபேட் டிரான்ஸ்ஃபர் ப்ரொசீஜர்ஸ் ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் பண்ணிக்கலாம்னா 30 to 40s உங்களுக்கு வந்து ஸ்கின் சாகிங் ஆயிருச்சு, ஃபேஸ்ல கூட வால்யூம் குறைஞ்சு போய் ஷேப் மாறி இருக்கு, இல்ல ஏஜ் ஆனதுக்கப்புறம் ஸ்கின் சாகினஸ் வந்திருக்கு அப்படின்னா இந்த ஃபேட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இந்த ஃபேட் டிரான்ஸ்ஃபர்னா என்னன்னா ஃபேட்டை ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறது. உதாரணத்துக்கு உங்க வயிற்று பகுதியிலோ இல்ல இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஃபேட் ரொம்ப இல்ல ஒரு 5 to 10 ml ஆஃப் ஃபேட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி ஃபேஸ்ல இன்ஜெக்ட் பண்றது. ஒரு ஃபேஸ்க்கு ஒரு ஃபுல்னஸ் கொடுக்கற மூலம் உங்க ஃபேஸ்ல வந்து யூத்ஃபுல்னஸ் திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஃபேட் டிரான்ஸ்ஃபரை பத்தி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் என்னன்னா இது பர்மனண்டா? ஃபேட்டை பொறுத்த வரைக்கும் எந்த டெக்னிக்ல இன்ஜெக்ட் பண்றோங்கிறத பொறுத்து அதோட ரிசல்ட்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 10 ml இன்ஜெக்ட் பண்ணோம்னா ஒரு சிலருக்கு 3 to 4 ml பாடியை டிசால்வ் பண்ணிடும். பட் ஸ்டில் அது உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இப்போ காமனா ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஃபில்லர் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஃபில்லர் இன்ஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியல் தான். ஆனால் ஃபேட்டுங்கிறது உங்க ஓன் ஃபேட்டு, நேச்சுரல் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இந்த ஃபேட் இன்ஜெக்ஷன்ல செஷன்ஸ்ல பண்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இது லேசர் ட்ரீட்மெண்ட் மாதிரி 5 sessions 6 செஷன்ல பண்ணக்கூடிய விஷயம் இல்லைங்க. நம்ம ஒரு செஷன்லேயே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் போதுமான அளவுக்கு அச்சீவ் ஆயிருச்சுன்னா நம்ம அதிலே ஸ்டாப் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா செகண்ட் செஷன் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எதை பொறுத்ததுன்னா எந்த அளவுக்கு ஃபேட் டேக்அப் ஆகுது, நம்ம இன்ஜெக்ட் பண்ற ஃபேட் எந்த அளவுக்கு அங்க ஸ்டே ஆகுதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. சரி, எந்த ஒரு ப்ரொசீஜர்னாலே அது சைடு எஃபெக்ட்ஸ் என்னங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரும். ஸோ இதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால தான் நாம வந்து எப்பவுமே இந்த ஃபேட் டிரான்ஸ்ஃபர் வந்து ஸ்டெரைல் என்விரான்மெண்ட்ல பண்றங்காட்டி இதை நாம தடுக்க முடியும். ரெண்டாவது வந்து ஒரு சிலருக்கு வந்து ஸ்வெல்லிங், ப்ரூசிங் எல்லாம் வரலாம். இது காமன் தான். நம்ம ஃபேஸ்ல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாலே ஸ்வெல்லிங், ப்ரூசிங் வரும். அது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் குறைஞ்சிரும். ஆனா முக்கியமான சைடு எஃபெக்ட் நான் எதை சொல்லுவேன்னா அந்த போட்ட டிரான்ஸ்ஃபர் ஆன ஃபேட் வந்து பாடியில் மித்த இடத்துல எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். நீங்கள் நிறைய வெயிட் போட்டீங்கன்னா அந்த ஃபேட் அதிகமாகும். வெயிட் லாஸ் ஆனாலும் அந்த ஃபேட்டோட சைஸ் குறையும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் நீங்கள் வெயிட் மெயின்டைன் பண்ணுறங்காட்டி ரிசல்ட்ஸும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஃபேட் டிரான்ஸ்ஃபர் அப்படி என்ன பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்கு? ஃபில்லர்ஸே சிம்பிளாக கிளினிக்ல பண்ணிக்கலாம்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஃபேட் டிரான்ஸ்ஃபரோட அட்வான்டேஜஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அது வந்து நேச்சுரல் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஏன்னா அது உங்களோட ஓன் ஃபேட் தான். எப்பவுமே பிளாஸ்டிக் சர்ஜரியில் நாங்கள் சொல்றது ரீப்ளேஸ் லைக் வித் லைக். எது வேணுமோ அதுக்கு தகுந்தாப்படி சேம் தான் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். என்ன நமக்கு லாஸ் ஆகுதோ அதே வச்சு தான் நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ ஃபேட் குறையுதுன்னா ஃபேட்னாலே ரீப்ளேஸ் பண்றோம். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு நேச்சுரல், உங்க பாடியோட சேர்ந்தது தான். எந்த ரியாக்ஷன் வராது, ரிஜெக்ஷன் அந்த மாதிரி பிரச்சனைகளே கிடையாது. ஃபேட் செல்ஸ்ல வந்து அது வெறும் செல்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். இது ஒரு அன்சங் ஹீரோனே சொல்லலாம். அப்படின்னா ஸ்டெம் செல்ஸ்னா அந்த ஒரு பர்டிகுலர் செல் இடத்துக்கு தகுந்த அப்படி அதை தன்னை மாத்திக்கக்கூடிய தன்மையுடையது. ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் தெரப்பியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஃபேட்லயும் இந்த ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் தெரப்பி பண்றங்காட்டி உங்களுக்கு ஸ்கின்ல வால்யூம் மட்டும் கிடைக்க போறது இல்ல, ஸ்கின்ல நிறைய சேஞ்சஸ் வரும். ஆக்னி குறையும், பிக்மெண்டேஷன்ஸ் குறையும், ஸ்கின்னே பளபளன்னு ஆகும். அதனாலதான் ஃபேட் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் வால்யூமோட சேர்ந்து உங்க ஸ்கின்னும் பெட்டர் க்ளோயிங்கா மாறக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது கூடவே இந்த மாதிரி நம்ம ஃபேட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும் போதே அடிஷனலா ஃபேஷியல் சர்ஜரி ப்ரொசீஜர்ஸ் எது பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு பிளெஃபரோபிளாஸ்டி பண்றோம். அதாவது ஒரு சிலருக்கு வந்து லோவர் ஐலிட்ல எக்ஸஸா ஐ பேக்ஸ் இருக்கும், ஸ்கின் லூஸ்னஸ் இருக்கும். அந்த ஸ்கின்னை டைட் பண்ணி கூட இந்த ஃபேட்டை இன்ஜெக்ட் பண்ற மூலம் உங்களுக்கு ஆட் ஆன் ப்ரொசீஜர் மாதிரி ஆயிரும். ஃபேஸ் லிஃப்ட் பண்றோம். ஃபேஸ் லிஃப்ட்ல வந்து என்ன பண்றோம், லூஸா ஹேங்கிங் இருக்கிற ஸ்கின்னை ரிமூவ் பண்றோம். கூட வால்யூம், அதாவது வால்யூம் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லும் போது ஃபேட்டை ஆட் பண்றோம். ஸோ இதனால இந்த ஃபேட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ஒரு அட்ஜுவன்ட் தெரப்பியா கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ரைனோபிளாஸ்டி பண்றோம், கூட ஃபேட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். லைப்போசெக்ஷன் பண்ணிக்கிறீங்க, கூட ஃபேட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கறது எந்த ஒரு ப்ரொசீஜரோட கம்பைன் பண்ணி பண்ணிக்க முடியும். அது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். நீங்க எதிர்பார்க்கிற அந்த ஃபேஸ்ல இருக்கிற வால்யூம், ஸ்கின் க்ளோ எல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த ஃபேட் தான். அதனால தான் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ்
நாங்கள் இந்த ஃபேட்டை லிக்விட் கோல்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஃபேட் தான் இனிமேல் ஃபியூச்சர். இந்த ஃபேட் ரன்ஸ் பற்றி நீங்கள் பெருசாக பயந்துக்க வேண்டியதில்லை. ஆப்ரேஷன் தேட்டரில் வச்சு பண்ணாலும் இது ஒரு மைனர் ப்ரொசீஜர் தான். அதாவது ஒரு சிலருக்கு அனஸ்தீசியா கொடுக்க பயமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. டென்டிஸ்ட் பண்ணுற மாதிரி மருத்துவ ஊசி போட்டு இதை செஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்லேயே பண்ணிக்க முடியும். ஒரு ஃபில்லர்ஸ் நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 ml ஃபில்லர்ஸோட ரேட்டில் இதில் 5 to 10 ml வரைக்கும் ஃபேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா இங்கே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.